எப்ப பாரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருந்த மத்தியில இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்குன்னு ஒரு அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஜான் பெர்ன்தாலோட பனிஷர் வந்து இந்த படத்துல இருக்க போறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெரி நைஸ், வெரி pretty, very nice, and you work very big office. Oh my god. So இது மூலமா ஒன்னு தெரிஞ்சிருச்சு, டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு மல்டிவர்சல் மூவியா இருக்க போறது இல்ல, ஸ்ட்ரீட் லெவல் மூவியா தான் இருக்க போகுது அப்படின்றது இது மூலமா தெரிஞ்சிருச்சு. பட் அட் த சேம் டைம் பனிஷர் இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த படம் வந்து ஆர் ரேட்டடா வரப்போறது இல்ல. டெஃபினட்டா ஸ்பைடர்மேன் வச்சு அட்லீஸ்ட் 2 பில்லியன் ஆச்சு அடிக்க பார்ப்பாங்க. ஆர் ரேட்டடா இந்த படம் வந்துச்சுன்னா 2 பில்லியன் அடிக்கிறது கஷ்டம். ரத்தம் இல்லாத ஒரு ப்ரூட்டாலிட்டியை தான் காட்ட பார்ப்பாங்களே தவிர்த்து இந்த படத்தை வந்து ஆர் ரேட்டடா மாத்துறதுக்கான சான்சஸ் எல்லாம் இல்ல. ஹல்க்குக்கான ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல, ரிப்போர்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கூடிய சீக்கிரம் வந்துடும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி பல மாசங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தான், ஸ்பைடர்மேனும் பனிஷரும் சேர்ந்து ஹல்க்கு ஃபைட் பண்ண போறாங்க இந்த படத்துல அப்படின்ற மாதிரி ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல ஒருத்தன் சொல்லியிருந்தான். அப்ப யாருமே அவனை மதிக்கல. பட் இப்ப போற பக்கம் பார்த்தா அவன் சொல்றதா நடக்கும் போல இருக்கு. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேன், பனிஷர், ஹல்க் எல்லாம் வச்சு எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டேர்டெவில் இதுல வருவாரா? இந்த ஒரு அப்டேட் பார்த்து நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பாய்.